நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ஹல்லேலூயா. அதனால் நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி. ஒரு சிலர் மட்டும் பாடிக்கிறீங்க, ஒரு சிலர் வாயை திறக்க மாட்டீங்க. ஒரு முறை பாட்டை கேட்டு ரெண்டாவது முறை அப்படியே நீங்கள் ஆரம்பிக்கணும். சுற்றி சுற்றி கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. பாடுங்க எல்லாரும், பிரதர்ஸுங்க எல்லாம் பாடுங்க. கடந்த 8 மாதங்கள் என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா, வாய் திறந்து சொல்லுங்க. நன்றி ராஜா நன்றி ராஜா. இயேசு ராஜா, 8 மாசம் நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, நிறைய பேர் பாட மாட்டீங்க. தினம் நம்ம காப்பவரே, எல்லாரையும் ஆண்டவர் பார்த்திருக்கிறார், என்னை காண்பவரே, அதுக்காக பாடு, கை தட்டி பாடு, வாய் திறந்து. காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி எல்லாருமே சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே, திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே, உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, வாய் திறந்து நன்றி ராஜா இயேசு ராஜா, எல்லாம் வாய் திறந்து நன்றி ராஜா. இயேசு ராஜா, Please எல்லாருமே நன்றி ராஜா. நல்ல கை தட்டி வாய் திறந்து நல்ல விடுதலையோட நன்றி ராஜா ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா, என்னை காண்பவரே, காண்பவரே, தினம் காப்பவரே,
இயேசு ராஜா. அப்படியே 2 கைங்களை உயர்த்தி நன்றி ராஜா, இயேசு ராஜா. இப்பாவது சொல்லுங்க, நன்றி ராஜா. 8 மாசம் போஷித்தீரே, 8 மாசம் காத்தீரே, நன்றி ராஜா. 8 மாசம் எங்களை சூழ்ந்து கொண்டீரே ராஜா. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கடந்த 8 மாதங்கள் எங்களை காண்டு, எங்களை நடத்தி, எங்களை ஆசீர்வதித்தீங்களே, எங்களை பாதுகாத்தீங்களே, எங்களை போஷித்தீங்களே, ஜீவனுள்ள கணக்கில் வைத்தீங்களே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஒழித்தெழுந்த ஆராதனையிலே உம்மை துதிக்க, பாட, சோத்தரிக்க, நன்றி சொல்ல கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்களை படித்து கொள்ள, கற்றுக்கொள்ள, எங்கள் உள்ளத்தில் உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பிக்கொள்ள உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். அன்றைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்களும் ஒரு நல்ல பங்கை உம்முடைய பாதத்தில் அமர்வதை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் போதகரே, எங்கள் உள்ளாந்திரங்களை அறிந்தவரே, எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கிறவரே, எங்களை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பக்கத்தில் இருக்கிற பார்த்து ஒரு கரம் பிடிச்சு, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லிட்டீங்களா? பிரதர்ஸ் பக்கம் சவுண்டே வராது. ஒருத்தர் தான் வந்துங்கிற, ஒருத்தர் தான் பிரதர்ஸ்கிற மாதிரி சபையில். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. ஏன்னா நீங்கள் எதுக்கு சொல்ல மாட்டீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பைபிளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள். எதுக்காக கர்த்தரை நாம் அப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புத்தகத்தில் அந்த வசனத்தை நாம் வாசிக்க முடிகிறது. அந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். எங்கே அந்த வசனம்? சங்கீதம் 107 சங்கீதத்தில் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி கடவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. யார் இதை சொல்லுவாங்கன்னா, கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனம். சொல்லுங்க. தெலுங்குல என்ன போட்டிருக்கிறது? விமோచించిన వారు ఆ మాట పలుకుదురుగాక. எந்த வார்த்தை? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வார்த்தையை யார் சொல்லுவாங்க? கர்த்தராலே மீட்கப்பட்ட ஜனம். அல்லேலூயா. இப்போ பார்க்கலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ. கைப்பிடிச்ச சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இப்போ தான் நிறைய பேர் மீட்கப்பட்டிருக்காங்க. ஆமென். நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க இது பாஸ்டர் அவர்களுக்கு இது ஏதோ ஒரு மொழி, பழமொழி மாதிரி ஏதோ ஒரு ஓடு, எவ்ரி மெசேஜ் கொடுக்கும்போதெல்லாம் இதை சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். நான் வசனம் ஆதாரம் இல்லாமல் எதையும் உங்களை சொல்ல மாட்டேன், உங்களை ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லவே சொல்ல மாட்டேன். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அப்போ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று யார் சொல்லுவாங்கன்னா, கர்த்தராலே
மீட்கப்பட்ட ஜனம் மாத்திரம் சொல்லும். அப்படி சொல்லலைன்னா அவனுக்கே சந்தேகம், அவன் மீட்கப்பட்டிருக்கிறானா மீட்கப்படலையா. ஒரு மனுஷன் அமைதியாக இருக்கிறான்னா கர்த்தரை உச்சரிக்காமல், அவனுடைய ரட்சிப்பு ஒரு சந்தேகம்தான். அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ ரட்சிக்கப்படலையோ, அவன் மீட்கப்பட்டிருக்கிறானோ மீட்கப்படலையோ, கர்த்தரை, அவருடைய நாமத்தை, அவருடைய வசனத்தை, அவருடைய காரியங்களை சொல்வதற்கு தயங்கக்கூடாது, வெக்கப்படக்கூடாது, யோசிக்கக்கூடாது, சந்தேகமாக இருக்கக்கூடாது. வாயை திறந்து கர்த்தர் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை தான் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதன நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நாம் தொடர் செய்தியாக நாம் தியானித்து வருகிறோம். ஒரு செய்தியை தியானித்து வருகிறோம். அது என்ன செய்தி சொல்வீங்களா? சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். என்ன ஆயுத வர்க்கங்கள்? சர்வாயுத வர்க்கங்கள். எபேசியர் எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிசாசோடு போராடி ஜெயிப்பதற்கு, பிசாசை நாம் வெல்லுவதற்கு நாம் தரித்து கொள்ள வேண்டிய ஒரு வர்க்கம் இருக்கிறது. அது சர்வ ஆயுத வர்க்கங்கள். அதில் நாம் 6 விஷயங்களை படித்தோம். அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். எத்தனை இருக்கிறது சர்வாயுத வர்க்கங்கள்? சொல்லுங்கள். நம்பர் 1 என்னது? சத்தியம் என்னும் அறக்கச்சை. 2வது நீதி என்னும் மார்க்க வஸ்திரம். 3வது சமாதான சுவிசேஷ பாதரட்சை. 4வது விசுவாசம் என்கிற கேடகம். இரட்சணம் என்னும் தலை சீரா. ஆவியின் பட்டயம், தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம். இதை எல்லாமே சர்வாயுத வர்க்கங்கள் அப்படின்வாங்க. ஆர்மர் ஆஃப் காட், சர்வாயுத வர்க்கம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சர்வாயுத வர்க்கம் யாரெல்லாம் போட்டுக்கணும் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும் இந்த சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். அதில் சொல்ல மாட்டீங்களா? அதில் நாம் நம்பர் 1 படித்து கொண்டிருக்கிறோம். கடந்து போல வாங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்க வஸ்திரத்தை தரித்தவர்களாயும். ஹல்லேலூயா. அப்போ இடுப்புக்கு என்ன கட்டணுமா? சத்தியத்தை கட்ட வேண்டும். சொல்லுங்க, எது கட்டணும்? ஆமாம், நான் எக்ஸாம்பிள் கொடுத்தேன். நாம் எப்படி பெல்ட் கட்டுறோமோ ஃபேண்ட்டுக்கு, அப்படியே நம்மளுடைய இடுப்புக்கு என்னத்தை கட்டணும்? சத்தியத்தை கட்ட வேண்டும். இடுப்பு என்று சொன்னால் எதை குறிக்கிறது? மனதை குறிக்கிறது. சொல்லுங்க, என்னது? அல்லேலூயா. நாம் என்னத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம்? 1 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 பீட்டர் சாப்டர் 1 verse 13. ஆகையால் நீங்கள் என்னத்தை கட்டணுமா? இப்போ மனதின் அறையை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த இடுப்பு சரியாக இருக்கணும்னா, இந்த ஆளு சரியாக இருக்கணும்னா, கட்ட வேண்டியது மனதை சரியாக கட்டிக்கொள்ள வேண்டும் என்று கடந்த வாரங்களிலே நாம் பேசினோம். இன்னொரு வசனத்தையும் வாசித்து வேகமாக இதை முடித்து 2வது காரியத்துக்கு நாம் கடந்து செல்ல போகின்றோம். வாசிக்கலாம். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாகும் தீர்க்கதரிசன புத்தகம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணும். அறையை கெட்டியாய். எதை கட்டணுமா? இப்போ
அறையாய் கட்டியா கட்டிக்கொள். கட்டிக்கொள். உன் பலனை உன் பலனை மிகவும் சிரமப்படுத்தி மிகவும் ஸ்திரப்படுத்தி வெறுமையாக்கிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். அப்படியே பராக்கிரமசாலிகளின் கேடகம் இரத்தமயமாகவும். போதுங்க. ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே 2வது லைன்ல காணப்படுகிறது, அரணை காத்துக்கொள். வழியை காவல் பண்ணும். அறையை கெட்டியாய். அதான் வசனம். அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. ஹல்லேலூயா. இடுப்பு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் மனுஷன் நடக்க முடியும், ஓட முடியும், உட்கார முடியும், எழுந்து கொள்ள முடியும், வேலை செய்ய முடியும், பாரங்களை சுமக்க முடியும், இல்லைங்களா? இடுப்பு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நிற்க முடியுமா? சொல்லுங்க சிஸ்டர். இடுப்பு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்போ இந்த இடுப்புக்கு என்ன கட்டணும்? ஸ்ட்ராங்கா இருக்கிறனா சத்தியத்தை கட்டணும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? இடுப்பை ஸ்ட்ராங்கா கட்டுறது எதனாலனா சத்தியத்தினாலே. இடுப்பு நல்ல பலமா இருக்கணும் அப்படின்னு ஆவிக்குரிய ஜீவித்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா எதில் கட்டப்படணும்னா சத்தியத்தில். கடந்த வாரம் சொன்னேன், யார் சத்தியம், எது சத்தியம், அதை எப்படி கட்டிக்கொள்ளணும், அந்த சத்தியத்தை எப்படி நாம் கட்டிக்கொள்ளணும்னு கடந்த வாரத்தில் நான் பேசிட்டே வந்தேன். ஹல்லேலூயா. ஒரு 4 விஷயங்களை சத்தியத்தை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்னும் 2 விஷயங்கள் மட்டும் இருக்குது, அதையும் சொல்லிட்டு நம்ம 2வது பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். எடுத்து வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் 36ஆம் வசனத்தை உங்கள் அறைகள் வாசிங்கம்மா. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவனுக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவான் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இது ஆயத்தம். இந்த அறையை கட்டுகிறது, இந்த இடுப்பை கட்டுகிறது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆயத்தம். அங்கே அந்த வசனத்தை பார்க்கின்ற போது உங்கள் அறையை கட்டிக்கொண்டு உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் விளக்குகள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை. உங்கள் விளக்கு எரியணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எரிந்து கொண்டிருக்கணும், அழிந்து போகக்கூடாது. அப்போ உங்கள் வாழ்க்கை எரிந்து கொண்டிருக்கும் போது மணவாளன் வரும்போது அவருக்கு எதிர்நோக்குகிறவர்களாக நீங்கள் கடந்து செல்ல முடிகிறது. அப்போது ஆயத்தம், இந்த இடுப்பு ஆயத்தத்தை குறிக்கிறது. இந்த இடுப்பு சத்தியத்தால் கட்டப்பட்டிருக்கின்ற போது உங்கள் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய தேவன் பரலோகத்துக்குரிய அந்த ஊமையை சொல்கின்ற போது 10 கன்னிகைகள் என்னதான் எடுத்துன்னு போனாங்களாம்? திவிட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனை எதிர்நோக்கி போனார்கள். ஆனால் 5 பேர் மாத்திரம் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் மாத்திரம் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ள கன்னிகைகள் எங்கே போனாங்க? கல்யாண மாப்பிளோட உள்ளே போனார்கள். புத்தி இல்லாதவர்களோ அவர்கள் வெளியே இருந்தார்கள். காரணம் என்ன? அவங்களுக்கு புத்தி இருக்கிற கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று பிரித்து காண்பித்த ஒரே ஒரு சம்பவம் என்ன தெரியுமா? அவர்கள் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தது, இவர்கள் விளக்குகள் எரியவில்லை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர்கள் விளக்குகள் எரிஞ்சிச்சு, அவங்க விளக்குகள் புத்தி
புத்தி உள்ள கன்னைகளுடைய விளக்கு எரிஞ்சுனே இருந்துச்சு. எதுக்குன்னா அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு? எண்ணெய் இருந்துச்சு. ஆனால் புத்தி இல்லாதவங்க கிட்ட எண்ணெய் இல்லை. அதனால் அவங்க திவிட்டிகள் என்னாச்சு? அழிந்து போச்சு. நீயும் நானும் மணவாளன் ஒருவர் வரப்போகிறார். அவர்தான் நாம் ஆராதிக்கிற இயேசு. அந்த மணவாளனை எதிர்நோக்கி இருக்கிறது உலகம். அந்த மணவாளுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது உலகம். ஓ, எப்போ வருவார், அவரை நான் எப்போ சந்திப்பேன், அவரை எப்போ பார்ப்பேன் அப்படின்றவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் அறைகளை ஸ்ட்ராங்காக சத்தியத்தில் கட்டி கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை என்றதான ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற திவிட்டி எரிந்து கொண்டே இருக்கும், அழிந்து போகாது. ஏனென்றால் சத்தியத்திலே அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறபடினால, சத்தியத்திலே அவர்கள் வாழ்கிறபடினால, சத்தியத்தை பேசுகிறபடினால, சத்தியத்திலே அவர்கள் நடக்கிறபடினால அவர்கள் சாய்ந்து விழுந்து போக மாட்டார்கள், பாவத்தில் விழுந்து போக மாட்டார்கள். பாவத்தில் ஒரு மனுஷன் விழுந்து போயிட்டானா அவன் விளக்கு அழிஞ்சிடும். அவன் அழிஞ்சு போன விளக்கோட அவன் இருப்பான் என்று சொன்னால் ஆண்டோட வருகையில் கைவிடப்படுவான். உன் விளக்கு அழியாமல் இருக்கணும்னா, எரிந்து கொண்டே இருக்கணும்னா, நீ சத்தியம் என்ற அறக்கட்சியை உன் இடுப்புக்கு கட்டி, மணவாளனாகிய கிறிஸ்து வரப்போகிறார், அவரை நான் சந்திக்க வேண்டும், அவரோடு நான் கல்யாண விருந்துக்குள்ளே போக வேண்டும் என்ற ஆயத்தம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் அந்த விருந்துக்குள்ளே போவார்கள். அப்போ சத்தியம் என்ன? அந்த அறக்கட்சியை உங்கள் இடுப்பில் கட்டி கொண்டவர்கள், அவர்கள் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து இதை நான் க்ளோஸ் பண்ண போகின்றேன். யோவான் 13ஆம் அதிகாரம், ஜான் சாப்டர் 13, எல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஜான் சாப்டர் 13 வேர்ட்ஸ் 4, 4ஆம் வசனத்தை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழட்டி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் தொடக்கவும் தொடங்கினார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவம். கவனித்து பாருங்கள். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தனக்கு இருக்கிறதான 12 சீடர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராபோஜனத்திற்காக, பஸ்காவை சாப்பிட்றதுக்காக 12 சீடர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அந்த பஸ்கா ராத்திரியில் ஒரு அடிமை பெண் வந்து எல்லாருடைய கால்களை தண்ணினாலே கழுவி டவுலாலே துடைக்க வேண்டும். அதுதான் பஸ்கா பண்டிகையிலே செய்கிறதான முறை. ஆனால் எல்லாம் பஸ்காவிலே இப்படி தான் நடக்கும். அடிமை பெண்கள் இருப்பார்கள். சின்ன சின்ன அடிமை பெண்கள் பஸ்காவிலே உக்காருகிற அத்தனை காலையும் துடைக்க வேண்டும். ஆனால் கடைசி பஸ்கா இயேசுவுக்கு இது. இன்னும் சிலுவையிலே அடைக்கப்பட போகிறார். சிலுவையிலே இயேசுவை அறைய போகிறார்கள். கடைசி பஸ்கா, முதல் ராபோஜனம். அல்ல சொல்லுங்க. அதுக்கு முன்ன ராபோஜனம் இல்லை. கடைசி பஸ்கா, முதல் ராபோஜனம். அல்ல சொல்லுங்க. அந்த ராத்திரி தான் இயேசு அந்த பந்தியிலிருந்து திடீரென்று எழுந்து அவர் மேல் வஸ்திரத்தை, ஜப வஸ்திரத்தை பக்கத்தில் வைத்துவிட்டு ஒரு டவல், ஒரு சிலை எடுத்துக்கொண்டு அவர் இடுப்புக்கு கட்டினார். அல்ல சொல்லுங்க. எதுக்கு கட்டினாரு? எடுத்து கட்டி அவர் என்ன பண்ணார்? ஒரு அடிமை பெண் செய்கிற வேலை, ஒரு அடிமை ரூபமான ஒரு காரியம். எடுத்து தண்ணியை எடுத்து எல்லா ஆசிரியருடைய பாதங்களை கழுவுகிறார். யார் கழுவினது? இயேசு ஆண்டவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? எல்லாருடைய பாதங்களை தண்ணியிலே கழுவி அந்த அறைக்கு கட்டிருந்த டோலை எடுத்து அந்த பாதங்கள் எல்லாம் துடைக்கிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஊழியம் செய்கிறதை குறிக்கிறது.
ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? ஆமாம், எப்படி இயேசு ஆண்டவர் அந்த பந்தியிலிருந்து எழுந்து எப்படி ஒரு டவலை அவருடைய இடுப்புக்கு கட்டினாரோ, அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஊழியம் செய்கிறதை குறிக்கிறது. யார் இடுப்பை கட்டுகிறார்களோ அவர்கள் ஆயத்தப்படுவார்கள். யார் இடுப்பை கட்டுகிறார்களோ சத்தியத்திலே அவர்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வார்கள். இயேசுதான் அதனுடைய மாடல், இயேசுதான் அதனுடைய மாதிரி. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. சர்ச்சுக்கு வந்து போகிறது தான் பெரிய விஷயம் நினச்சினுக்கிறாங்க நிறைய பேர். ஆண்டவருக்கு காணிக்கையும் தசம் வாங்க கொடுக்கறது தான் நான் பெரிய வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சினுக்கிறாங்க. ஏசப்பா உனக்காக எனக்காக தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நீ இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறாய் என்று சொன்னால் அது கர்த்தர் கொடுத்தது தான். உன் பட்டினியை மாற்றினார், உன் தரித்திரத்தை மாற்றினார், உன் வறுமையை மாற்றினார். உன்னுடைய பயங்கரமான சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த நிலைமையில் இருந்து கர்த்தர் உன்னை உயர்த்தியிருக்கிறார். சாம்பலில் இருந்த உன்னை ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர பண்ணியிருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறதில்லை, அவருக்காக ஒரு ஊழியம் செய்கிறதில்லை. ஹல்லேலூயா. ஒரு வேலைக்காரனை போல, ஒரு அடிமை போல இயேசு ஊழியம் செய்தார். எதுக்கு கட்டினார் டவலை? இடுப்புக்கு கட்டினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி யாரெல்லாம் இந்த இடுப்பை கட்டுகிறார்களோ அவர்கள் பலமாய் வேலை செய்ய முடியும், பாரங்களை சுமக்க முடியும், ஆயத்தத்தோடு அவர்கள் இருக்க முடியும், ஊழியம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்போ வேதம் நாம் படிக்கிறோம், இந்த இந்த சத்தியம் என்ன அறக்கச்சை உங்கள் இடுப்பில் கட்டப்பட்டிருக்கிறதா? அப்படி கட்டப்பட்டவர்கள் கர்த்தருக்காக உழைப்பார்கள். அப்படி சத்தியத்தில் நின்று ஊழியம் செய்கிறவர்கள், சத்தியத்தில் இருக்கிறவர்களை பிசாசானவன் ஜெயிக்க முடியாது. அல்ல சொல்லுங்க. அப்போ நான் முதலாவது கட்ட வேண்டியது எதை கட்டணும்? இடுப்பை கட்டணும். சத்தியத்தில் சொல்லுங்க. எதை சொல்லுங்க? ஆமாம், அந்த இடுப்புன்னு சொன்னால் எதை ஞாபகம் வரணும்? மனதின் இடுப்பு. அல்ல சொல்லுங்க. இங்கே இந்த இடுப்பு சரியாக இருக்கணும்னா எதை கட்டணும்? ஃபஸ்ட்டு மைண்டில் சத்தியத்தால் நிரப்பி சத்தியத்தை கட்டணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ ரெண்டாவது காரியத்திற்கு நான் செய்திக்குள்ளே கடந்து சொல்கிறேன். ரெண்டாவது என்ன தெரியுமா? நீதி என்னும் மார்க்க வஸ்திரம். சொல்லுங்க. நீதி என்னும், ஆமாம், இடுப்பு என்னும் சத்தியம் கட்டணும், அது மைண்டு. ஆனால் நீதி என்னும் மார்க்க வஸ்திரம் என்னது? இது நீதி என்னும் மார்க்க வஸ்திரம். இந்த நீதி என்னும் மார்க்க வஸ்திரத்தை இந்த ரோமன் சோல்ஜர்ஸ், இந்த ரோமா சேனாதிபதிகள் எங்கே போடுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பகுதியிலிருந்து இதெல்லாம் கவர் ஆகும். 2 ஷோல்டர்ஸ், இங்கே நம்ம ஸ்டொமக் வரைக்கும் எல்லாமே, இது எல்லாம் இந்த பார்ட் எல்லாமே கவர் பண்ணுற வஸ்திரம் தான் நீதியின் மார்க்க வஸ்திரம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த கழுத்துக்கிட்ட இருந்து இந்த இடுப்பு வரைக்குமாக டோட்டலாக ஒரு கவர் பண்ணுறது. இந்த ஃப்ரண்ட் லைன் அப்படின்னு சொன்னால் இந்த ஷோல்டர்ஸ், இந்த செஸ்ட், இதெல்லாம் வயிறு எல்லாமே கவர் பண்ணிட்டு மூடுகிற ஒரு வஸ்திரம் தான் நீதியின் வஸ்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. இந்த வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அவர் ஹார்ட், நம்மளுடைய இருதயம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எங்கே இருக்கிறது இருதயம்? லெஃப்ட் சைடில், இந்த இடத்துல தான். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் கவர் பண்ணும்போது இருதயம் சுத்தமாய் பரிசுத்தமாய் இருப்பதற்காக நீதியின் வஸ்திரத்தை நாம் உடைய வேண்டும். ஒரு யுத்தத்தில் கவனிங்க, யுத்தத்தில் நேராக ஹார்ட்டுக்கு வச்சு அடித்தான்னா, ஹார்ட்டில் அடிபட்டுச்சுன்னா சாவானா சாவ மாட்டானா? செத்துருவான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்படி தானே? ஹார்ட்டு நீங்கள் பாருங்கள், ஷூட் பண்ணுறவங்க கூட எங்கே தான் ஷூட் பண்ணுறான்? இங்கே தான், ஹார்ட்டு தான். ஏன்னா ஹார்ட்டில் அடி வந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய மனுஷன் கீழே விழுந்து சாகிறான். அப்போ எதை காயப்படுத்தணும்? ஹார்ட்டை காயப்படுத்தணும்.
இப்போ இந்த ஹார்ட்டு காயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹார்ட்டில் என்ன தான் போட்டிருக்கணும்? நீதியின், சொல்லுங்க, நீதியின் மார்க்க வஸ்திரம். எல்லாம் கை பிடிச்சி சொல்லுங்க, என்ன வஸ்திரம்? எதுக்கு? உன் இருதயம் பத்திரமாக இருப்பதற்கு. அல்லது சொல்லுங்க. அப்போ நீதியின் மார்க்க வஸ்திரம் உனக்கு இல்லைன்னா இந்த இருதயம் பாதுகாப்பாக இருக்காது. இந்த இருதயம் பாதுகாப்பாக இருக்காது. நிறைய பேர் இருதயம் உள்ளே இருக்குது, ஆனால் உள்ள இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியவே உலகத்துக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் உனக்கும் தெரியும். எந்த காரியம் நமக்குள்ளே இருக்குதுன்னு எனக்கு தெரியும், என்னை பார்த்துனுக்கிற ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் உலகத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு மட்டும் தெரியாது. அல்ல சொல்லுங்க, கவனிங்க. பிசாசு என்ன பண்ணுறான்னா நம்மளை அடித்து தள்ளும்படி கொல்லும்படி எதை அட்டாக் பண்ணுறான்னா ஃபஸ்ட்டு மைண்ட் அட்டாக் பண்ணுறான். திருப்பி என்னதை அட்டாக் பண்ணுறான்? மைண்டில் அட்டாக் பண்ணாலும் ஒன்றாகாமல் இருக்கணும்னாக்கா சத்தியம் என்ன மரக்கட்சியை கட்டினா ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது பிசாசு அட்டாக் பண்ணுற இடம் ஹார்ட். ஆமென். அப்போ இந்த ஹார்ட் அட்டாக் ஆகாமல் இருக்கணும்னா, இது காயப்படாமல் இருக்கணும்னா, அடிப்படாமல் இருக்கணும்னா, இந்த ஹார்ட்டில் அசுத்தங்கள் பாவங்கள் உலகம் வராமல் இருக்கணும்னா, இந்த ஹார்ட் பரிசுத்தமாக இருக்கணும்னா முதல் செய்ய வேண்டியது நீதியின் மார்க்க வஸ்திரத்தை உடைந்தவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. புரிஞ்சிச்சா? இப்போ எல்லாருக்கும் என்ன வஸ்திரம் போட்டுக்கணும்? யார் யார் போட்டுக்கணும்? இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு போடுறது, இந்த ஒயிட்டு சாரீ நீங்கள் கட்டுறது உங்களுடைய உடலை மறைக்கிறது. ஆனால் நீதியின் வஸ்திரத்தை நீங்கள் போடுகிறது உங்கள் உள்ளத்தை மறைக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. மேலகிறது இந்த வஸ்திரத்தை போட்டுன்னு பிசாசு போடுறதான கல்லடி, பிசாசு போடுறதான ஆயுதம், இது என்ன பண்ண முடியாது, டிஃபென்ஸு பண்ண முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இது நம்முடைய சரீரத்தை மறைப்பதற்காக கொடுக்கப்பட்ட வஸ்திரம். ஆனால் நம்ம ஹார்ட்டை மறைக்க முடியாது. இது ஹல்லேலூயா சொல்லுங்க. மூடிட்டுக்குத பாஸ்டர், தெரியலையே ஹார்ட்டு. ஆமாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வஸ்திரம் போட்டிருந்தாலும் இந்த ஹார்ட்டுக்குள்ளே நொழிஞ்சு உள்ளே போக முடியும். பாவங்கள் உள்ளே போக முடியாதா? போக முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இந்த ஹார்ட்டு சுத்தமாக இருக்கணும்னா, இந்த ஹார்ட் பரிசுத்தமாக இருக்கணும்னா, பிசாசு போடுகிறதான அம்புகள் நம்மளுக்கு படாமல் இருக்கணும்னா நாம் நீதியின் வஸ்திரத்தை உடைந்தவர்களாய் மாற வேண்டும். ஆமென். அதை பார்க்கலாம். இந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் எப்படி உடைய முடியும்? இந்த நீதியின் வஸ்திரத்தை யார் கொடுக்க வந்தார்கள்? இந்த நீதியின் வஸ்திரம் என்றால் என்ன? இந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் எப்படி போட்டுக்கொள்ள முடியும்? இந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் எப்படி தரித்து கொள்ள முடியும்? ஒருவேளை தரித்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை தரித்து கொள்ளவில்லையா என்ற வார்த்தைகளை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகின்றோம். ஹல்லேலூயா. முதலாவது நீதியின் வஸ்திரம் என்று சொன்னால் நாம் நீதியாய் வாழ்வது, நீதியாய் நடப்பது, நீதியாய் பேசுவது, அநீதி இல்லாமல் நீதி. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? ரோமர் 3:10 வாசிக்கலாம் வேகமாக. எடுங்க சீக்கிரமா. ரோமர்ஸ் சாப்டர் 1 verse 10. ரோமர்ஸ் சாப்டர். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவனும் இல்லை. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களோ? கைகளை உயர்த்தி சொல்ல மாட்டீங்களோ? வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் நீதிமான் ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்போ யார் நீதி செய்யாமல் போயிட்டாங்கன்னா, ஆதாமிலிருந்து எல்லாரும் நீதியை விட்டுவிட்டார்கள், நீதியான வாழ்க்கையை வாழவில்லை. ஆமென் ஹல்லேலூயா. அப்போ நீதி இல்லாத இந்த உலகத்தை நீதினாலே நிரப்பும்படிதான் நம்ம நினச்சினுக்கிறோம். ஒரு சில நீதி அதுதான் பெரிய நீதி நினச்சினுக்கிறோம். நம்ம செய்கிறோம் பாருங்களா, நான் நீதியாகிறேன், நான் நியாயமாகிறேன் அப்படின்னு ஒரு சர்க்கிள் போட்டு இருப்போம். நம்ம அதை தான் நீதி நியாயம்னு சொல்லியிருப்போம். ஆனால் வேதம் சொல்லுது ஒருவனும் இல்லை.
அவன் சொல்லுங்க, நம்ம சொல்கிற நீதி என்ன நீதி தெரியுமா? சுயநீதி. சொல்லுங்க, என்ன நீதி? நீதி நீதி சுயநீதி. ரெண்டாவது நியாயப்பிரமாணத்தின் நீதி. மூன்றாவது கிறிஸ்து கொடுக்குற ஒரு நீதி. 3 நீதி உள்ள வாழ்க்கை இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதை ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, மனுஷன் தன் சுயநீதியே அதுதான் ரைச்சியஸ்னஸ், அதுதான் நீதி உள்ள வாழ்க்கை நினச்சினுக்கிறான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்களாம். ஏசாயா 64:6 வேகமா. இது சுயநீதி, இது சுயநீதி. நாங்கள் ஏசாயா 64:6 நாங்கள் அனைவரும். ஏம்மா நீங்கள் வாசிக்க மாட்டீங்களா? வேலை பண்ணலையா? என்னப்பா மைக்கு வேலை பண்ணாமல் வச்சுக்கிற? எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க. வாசிங்க வாசிங்க. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்களைப் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது. அல்லது சொல்ல மாட்டீங்களா? மனுஷனுடைய நீதி எல்லாம் எப்படிக்குதான் சொல்லுங்க. வீட்டில் அழுக்கான கந்தலை பார்த்துக்கிறீங்களா? சகோதரிங்க தான் நிறைய அழுக்கான கந்தலை பார்த்துருப்பாங்க. அடுப்பு கிட்ட கந்தலை யூஸ் பண்ணுறீங்களே, என்னதை சொல்கிறீங்க? அழுக்கான கந்தலை பார்த்துக்கிறீங்களாம்மா? பிரதர்ஸ் பார்த்துக்கிறீங்களா? அழுக்கான கந்தலை எப்படி இருக்குதோ, மனுஷனுடைய சுயநீதி எல்லாம் இப்படிப்பட்டது. ஏன்னா மனுஷன் தன் சுயமாக அவன் நீதிமானாக முடியாது, சுயமாக அவன் நீதி உள்ளவனாக முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ரெண்டாவது நியாய பிரமாணத்தினாலே நீதிமான் ஆகணும் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் நீதிமானாக முடியாது. வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல். ஆமாங்க, என்ன நீதி அறியாமல்? தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதி நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. என்ன நீதிக்கு? ஆமா, கவனிங்க. மனுஷனுடைய நீதி சுயநீதி. என்ன நீதி? சுயநீதி. அந்த சுயநீதி ஆண்டோடைய பார்வையில் எப்படி இருக்குது? அழுக்கான கந்தலை போல் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி தான் இருந்தாங்க. தேவ நீதியை விட்டுட்டு சுயநீதியே அவர்கள் சார்ந்து கொண்டிருந்தார்கள். தேவ நீதிக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதுகிறதை பார்க்கின்றோம். ஆனால் 2வது காரியங்களை பார்க்கின்றோம். நியாய பிரமாணத்தின் நீதி. அந்த நீதினால ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது? நீதிமானாக்க. வாசிங்க, 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நல்ல கவனிங்க. 2 நீதி ஃபெயில். ஒரு நீதி சுயநீதி, 2வது நீதி நியாய பிரமாணத்தின்படி நீதி. இதனாலும் ஒரு மனுஷனும் என்னாகலை? நீதிமானாக முடியல. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அப்போ ஒரு மனுஷனும் ஆண்டருக்கு முன்னாடி என்ன இல்லை? இப்போ நீதிமானா இல்லை. அப்போ நீதிமானா இல்லாதவன் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. ஆமென். அப்போது நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போனோம்னா நமக்கு ஒரு நீதி தேவைப்படுகிறது. அந்த நீதி சுயநீதி அல்ல, நம்ம கிரியைகளாலே சம்பாதிக்கிற நீதி அல்ல. நியாய பிரமாணம் ஒரு மனுஷனையும் நீதிமானாக்கவில்லை. நியாய பிரமாணத்தினால நீதி இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் தான் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம்.
அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? வாசிங்க 21ஆம் வசனத்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 3:21-22. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அளிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அப்போ கவனிங்க. அப்போ நம்ம என்ன வஸ்திரத்தை போட்டுக்கணும் சொல்லுங்க? நீதியின் வஸ்திரம், மார்க்கம் என்ற வஸ்திரம் நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். நம்மளுடைய கிரியைகளால் நம்ம நீதிமானாக முடியாது. நியாயப்பிரமாணத்தினாலே நம்ம நீதிமானாக முடியாது. அப்போ நம்மளை நீதிமானாக்க வந்தவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு. ஏன்னா அவருக்குள்ள என்ன இல்லை? பாவம் இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? பாவம் இல்லை. பாவம் இல்லாதவர் இந்த உலகத்திலே ஒரே ஒருவர் தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீதியுள்ளவர், ரைச்சியஸ் காட். அவர் நீதியுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்குள்ளே அநியாயம் இல்லை, அவருக்குள்ளே பாவம் இல்லை, அவருக்குள்ளே இருள் இல்லை, அவருக்குள்ளே வெளிச்சம் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 கொரிந்தியர். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு. யாருடைய நீதி? தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமே அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா என்னது அறியல? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஹல்லேலூயா சொல்லுங்க. எதுக்காக? தேவ நீதி ஆகும்படி. கைப்பிடிச்சு பக்கத்தில் சொல்லுங்க, என்ன நீதி? கைப்பிடிச்சு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. தேவ நீதி ஆகும்படி. அப்படின்னா தேவனுடைய நீதியை நமக்கு தரும்படி, நம்மளை நீதிமான்களாய் மாற்றும்படி, நம்மளை நீதி உள்ளவர்களாய் மாற்றும்படி இந்த பூமியிலே இறங்கி வந்த ஒரே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியானவர் அவர்தான் இயேசு. அல்லேலூயா. 1 பேதுரு வாசிங்க ஃபாஸ்டா. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவர்களாய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. இது ஒரு அஸ்திபாரம், ஒரு ஃபவுண்டேஷன். நீதியின் மார்க்க வஸ்திரம் அப்படின்ன உடனே நீதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது நீதியை யார் தருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ 3வது நீதியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளுடைய சுயநீதி எல்லாம் உண்மையான நீதி கிடையாது. ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நியாயப்பிரமாணத்தினால ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியல? நீதிமானாக்க முடியல. ஹல்லேலூயா. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷன் கடைபிடிச்சாதான் நீதிமானாக முடியும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 கட்டளை இருக்குது, 9 கட்டளை அவன் கடைபிடிப்பான், ஒரு கட்டளை விட்டுட்டான்னா எல்லாம் விட்டுட்டு மாதிரி தான். அல்லேலூயா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்கும். 6 சப்ஜெக்டில் பார்த்தீங்களன்னா 5 சப்ஜெக்டில் 100க்கு 100,
ஆனால் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயிலு. இப்போ இவன் பாஸா 100க்கு 100 எடுத்துக்கிறான் 5 சப்ஜெக்டில். ஒரு சப்ஜெக்டில் என்ன போச்சு? அப்போ இவன் பாஸுக்கு ஏன் வருவானா, ஃபெயிலுக்கு ஏன் வருவானா? இதுதான் நியாயப்பிரமாணம். அல்லது சொல்லுங்க. அப்போது அப்படி பார்த்தீங்களாண்ணா இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருவனால் என்ன பண்ண முடியல, கடைபிடிக்க முடியல. எல்லாம் ஃபெயில், தோத்திரம். எல்லாம் இஸ்ரேல் ஃபெயில். ஒத்தனாலும் என்னன்னா 5 பாஸ் பண்ணுவான், 1 போயிடும், எல்லாம் ஃபெயில். அப்படி தான் நியாயப்பிரமாணம் பாஸ் பண்ண முடியல ஒருவனையும். நியாயப்பிரமாணம் ஒருவனையும் நீதிமானாக்க முடியல. அப்போ நியாயப்பிரமாணம் எதை செய்யலையோ அதை தான் இயேசு செய்ய வந்தார். அதுதான் கிரேஸ். ஃபெயில் ஆகி போன நம்மளை பாஸ் ஆக்க முடிய அவர் கிருபையை ஆண்டு கொடுத்தார். அதுதான் கிரேஸ். அல்லேலூயா சொல்லுங்க. அம்மா வேஸ்ட்லெஸ்ஸா யூஸ்லெஸ்ஸா நம்ம இனி தகுதி இல்லை, இனி பாஸ் ஆக முடியாது நம்மளால, அப்படிப்பட்ட நமக்கு உதவி செய்யும்படி வந்தவர் தான் கிரேஸ். அதான் ஜீசஸ். அல்லேலூயா. அப்போ புரியுதா? இயேசு இல்லாமல் ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு இல்லாமல் பாவ மன்னிப்பு பெற முடியாது. இயேசு இல்லாமல் நீதியை பெற முடியாது. இயேசு இல்லாமல் பரலோகமே போக முடியாது. இன்னைக்கு இயேசு எதிர்த்துன்னு உக்காந்துக்கிறான். இயேசு இல்லாமல் ஒன்றும் நடக்காதுன்னு பக்கத்தில் பார்த்து சொல்லு. இயேசு இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இயேசு நமக்கு நீதியை தரும்படி பாவம் அறியாத அவரை பாவத்துக்காய் ஒப்பு கொடுத்தார். பாவிகளாகிய நாம் சாக வேண்டிய இடத்துல, நாம் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல இயேசு ஆண்டவர் தண்டிக்கப்பட்டார். அப்போ ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு வந்து போகிறதுனால அவன் நீதிமான் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோ. கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால, கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிறதுனால அவன் நீதிமான் கிடையாது. இயேசுவை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டான் தான் அவன் நீதிமான். நல்ல சொல்லுங்க. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. 10ஆம் வசனம், ரோமர் 10:10. நீதி உண்டாக, அம்மா வாசிங்கம்மா. நீதி உண்டாக, நீதி உண்டாக இருதயத்திலே. இங்க பாருங்க, நீதி உண்டாகணும்னாக்கா எதுதான் அட்டாச்சிங்? அப்போ நீதியின் மார்க்க வஸ்திரம்னு சொன்ன உடனே நான் எதை சொன்னேன் உங்களுக்கு? ஹார்ட். கரெக்டா? சத்தியம். அல்லேலூயா சொல்லுங்க. ஹலோ பிரதர்ஸ், கரெக்டா? நீதியின் மார்க்க வஸ்திரம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இருதயம் ஞாபகம் வரணும். இப்போ ரோமர் 10:10 என்ன சொல்லப்படுகிறது? நீதி உண்டாக, நீதி உண்டாக இருதயத்திலே, இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். எங்க விசுவாசிக்கணும்? ஆமா, எல்லாருக்கும் இருதயம் இங்க பாருங்க, ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. ஆமா, இருதயத்தில் என்ன பண்ணணும்? யார? இயேசுவை. சொல்லுங்க எல்லாரும். உங்க இருதயத்தில் இயேசுவை விசுவாசிச்சிருக்கீங்களா? எத்தனை பேர் கை தூக்கி காமிங்க. விசுவாசிக்காத நிறைய பேர் உட்காந்துக்கிறான். எல்லாம் ஒன்று தான், உலகத்தில் இருக்கிறதெல்லாம் ஒன்று தான், எல்லாம் சமம் தான். இயேசு பெரியவர் இல்லை, எல்லாத்துல ஒன்று. அப்படி இல்லை, இயேசு தான் ஒருவர் தான் தெய்வம் அப்படின்னு இருதயத்தில் நீ விசுவாசிச்சானா அவன் தான் நீதி உள்ளவன். அதில் எல்லாம் ஒன்றுன்றான் பாரு, அவன் அநீதி உள்ளவன், அவனுக்கு நீதி கிடையாது. அல்லேலூயா. அங்கே கிளியரா போட்டிருக்கு, நீதி உண்டாகும்படி இருதயத்தில் விசுவாசிக்கணும், ரட்சிப்பு உண்டாக, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீதி உண்டாகணும்னா எங்க விசுவாசிக்கணும்? ஆமா ஆமா, விசுவாசிச்சிருக்கீங்களா? அப்போ விசுவாசிச்சிருந்தா கவனிங்க, ஏசப்பா தான் தெய்வம், அவர் தான் ரட்சகர், அவர் தான் என்று சொல்லி நீங்க இருதயத்தில் விசுவாசிச்சு நீதி உள்ளவர்களாக மாறி இருப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஏசப்பா விட்டுட்டு போக மாட்டீங்க. அல்லேலூயா. அது வாழ்வோ சாவோ, அது உயர்வோ தாழ்வோ, அது கண்ணீரோ சந்தோஷமோ, அது லாபமோ நஷ்டமோ, என்ன நடந்தாலும் இந்த நீதி இல்லை நான் பரலோகத்துக்கு போக, நீதிக்காக நான் உபத்திரவப்படுவேன். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ நல்ல கவனிங்க. அப்போ ஹார்ட் நீதியை குறிக்கிறது. ஹார்ட். அப்போ இந்த ஹார்ட்டை கவர் பண்ணுறது தான் என்னது? நீதி. அல்லேலூயா. அப்போ எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது நீதி? ஹார்ட்டில். அப்போ விசுவாசம் எங்கே ஸ்டார்ட் ஆகணும்? ஹார்ட்டில். இந்த ஹார்ட்டில் இயேசுவை விசுவாசிச்சேனா
அவனை கர்த்தர் நீதிமானாய் மாற்றுகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இவ்விதமாக இதெல்லாம் எழுதிக்கோங்க. இந்த குறிப்பெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். நான் ஏதோ ஒரு செய்தியை சொல்லிட்டு போகிற பாஸ்டர் இல்லை, உங்களுக்கு நல்ல சப்ஜெக்டை கொடுக்குறேன். உங்களுக்கு வார்த்தைகளை எழுதி கொள்ளும்படி சொல்லுகிறேன். நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், படிங்கள். மீண்டும் போய் வாசிமா. இவ்விதமாக இன்னொருத்தரோட வாசிங்க. ஒரு லுதியா வேணாகிறது. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது நீதி எப்படி வருது நமக்குனா? விசுவாசத்தினாலே. சொல்லுங்க, எப்படி? யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்கணும். எனக்காய் பிறந்தார், எனக்காய் அடிக்கப்பட்டார், எனக்காய் மரித்தார், எனக்காய் அடக்கம் பண்ணப்பட்டார், எனக்காய் 3ஆவது நாள் திரும்பி உயிரோடு எழும்பினார். ஹல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 25ஆம் வசனம் நினைக்கிறேன், பாருங்க. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக. என்னது எல்லாம் சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. நாம் பிரதர் சொல்லுங்க, என்னது? நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பா எதுக்கு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தார்? நம்மளை என்னது ஆக்கணும்? நீதிமான்கள் ஆக்கும்படி. இப்போ மரித்தார் பாவத்துக்காக, அடக்கம் பண்ணப்பட்டார் பாவத்துக்காக, மீண்டும் உயிரோடு எழும்பினார். எதுக்காக தெரியுமா? இப்போ செத்தவர் உயிரோடு எஞ்சிக்கலன்னா அவருடைய சத்தது எதுக்காக? எதுக்குமே ஒதுங்கி இருக்காது, பிரயோஜனம் இருந்திருக்காது. அவர் எழுந்த பிறகுதான் நாம் நீதிமான்களாய் மாட்டும்படி எழுந்தார். ஹல்லேலூயா. அவருடைய மரணம் நம்மளை நீதிமான்களாக்கும்படி, அவருடைய உயிர்த்தெழுதலும் நம்மளை நீதிமான்களாக்கும்படி. எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய ரத்தமும் நம்மளை நீதிமான்களாக்குதான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இந்த வசனத்தை நாம் பார்க்கின்றோம். இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினிக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமேன். எதனால நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம்? இயேசுவின் ரத்தத்தினாலே. சொல்லுங்க எல்லாரும், இயேசுவின் உயிர்த்தெழுதினாலே. அப்போ ஏசப்பாவை அங்கே விசுவாசிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிச்சுட்டுங்கிறீங்க? அப்போ நீங்கள் எதை போட்டுனுக்கிறீங்கன்னு அர்த்தம்? நீதியின் மார்க்க வஸ்திரம். சொல்லுங்கள், பக்கத்தில் கைப்பிடிச்சி, என்ன வஸ்திரம் இருக்குதா பார்த்துக்கோங்க. அந்த வஸ்திரம் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் ஹார்ட்டில் சத்துரு காயப்படுத்திடுவான். இன்றைக்கி எத்தனையோ ஹார்ட் காயப்பட்டிருக்கு. ஆமென். இன்றைக்கி எத்தனையோ ஹார்ட்டில் வாலிப பெண்களுடைய ஹார்ட்டில் ஆண்கள் வாலிபன் இருக்கிறான். வாலிபனுடைய ஹார்ட்டில் வாலிப பெண்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடாது. நம்ம ஹார்ட்டில் இயேசு தான் இருக்கணும். சொல்லுங்கள், என் ஹார்ட்டில் இயேசு தான் இருக்கணும். சொல்லுங்கள், என் ஹார்ட்டுக்குள்ளே யார் இருக்கணும்? இயேசு தான் இருப்பார். எத்தனை பேர் ஹார்ட்டுக்குள்ளே இயேசுக்கிறாரு? கை தூக்கி காமி பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்கள் ஹார்ட்டில் யார் இருக்கணும்? எங்கள் வீட்டுக்கார இருக்கிறாருங்க, எங்கள் வீட்டுக்கார அம்மா இருக்கிறாங்க, இருக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க. வேற ஆள் வந்துடக்கூடாது. ஆமென். ஏசு இருக்கணும் உங்கள் ஹார்ட்டில். சொல்லுங்கள், யார் இருக்கணும்? ஆமாம், ஏசு இருந்தாரன்னா நீங்கள் என்ன வஸ்திரம் போட்டுன்னு இருக்கிறீங்கன்னா நீதியின் மார்க்க வஸ்திரம். சொல்லுங்கள், என்ன வஸ்திரம்? அப்போ பிசாசு உங்களை என்ன பண்ண முடியாது. உங்கள் ஹார்ட்டில் தவறான பாவங்களை, தவறான பாவ பழக்கங்களை உங்கள் ஹார்ட்டில் இன்செர்ட் பண்ண முடியாது. நீ சொல்லணும், பாவம் உங்களோட ஹார்ட்டில் வரும்போது சொல்லணும், நீ வருவதற்கு உனக்கு இடம் இல்லை. அது அந்த காலம். நான் யாருடைய பிள்ளை? நான் யாரா மாற்ற பார்த்தேன்? நீதிமான். சொல்லுங்கள், நம்ம பிறந்ததுலேருந்து நீதிமான் இல்லை, நம்ம வாழ்ந்ததில் நீதிமான் இல்லை,
கிறிஸ்து இயேசுவினால் நீதிமானாக்கப்பட்டோம். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம நீதிமானாக்கப்பட்டோம் அப்படின்னா முன்ன என்ன இல்லைன்னு அர்த்தம்? நீதி இல்லைன்னு அர்த்தம். நாம் நீதி இல்லாத நம்மை நீதி உள்ளவராய் மாட்டினவராம் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க மாட்டீங்களோ? இந்த நீதி நமக்கு இருக்கின்ற போது என்னென்னலாம் நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறது. ஒரு சில வார்த்தைகளை வேகமாக பார்த்துட்டு நான் கடந்து சொல்ல போகிறேன். திருவிருந்து ஆராதனைக்கு நான் வேகமாக போக போகிறோம். இன்னொரு 10 நிமிஷத்தில் இந்த செய்தியை நான் முடிக்க போகின்றேன். அல்லேலூயா. நம்பர் 1, நான் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தா நமக்குள்ளே முதலாவது நமக்கு நீதி என்ற மார்க்க வஸ்திரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நம்பர் 2, நாம் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருப்போம். எல்லாத்தில் எதில் வளருவோம்? விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. மாமா பிரியமானவர்களே, நீங்கள் அந்த வசனத்தை பார்க்கின்ற போது விசுவாசத்தில் நாம் வளருகிறோம். வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரோமர் 4:9 கூட அந்த வசனம் இருக்கிறது. சேம் வார்த்தை, ஆதியாகத்தில் படித்த வார்த்தை, ரோமர்லே அந்த வசனத்தை பவுல் மீண்டும் அதை சுட்டி காட்டுகிறதை பார்க்கின்றோம். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவர்கள் மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கும் விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று. என்னது விசுவாசம்? என்னதான் எண்ணப்பட்டதா? நீதியாக எண்ணப்பட்டது என்றும் சொல்லுகிறோமே. அல்லேலூயா. அப்போ நீதினால என்ன உண்டாகிறது? விசுவாசம். நமக்கு இன்னும் அதிக விசுவாசம். நாம் நீதியாய் வாழ விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருப்போம். அப்போ இருதயம் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இருதயத்தில் பியூரிஃபிகேஷன் இருக்கும். இருதயத்தில் அவர் உள்ளாவி வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கும். அப்போது மனுஷனுடைய கிரிகளால் நாம் நீதிமானாக்கப்படலை. நியாயப்பிரமாணத்தினால் நாம் நீதிமானாக்கப்படலை. இயேசு கிறிஸ்துவினாலே மட்டும்தான் நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரோமர் புத்தகம் முழுவதும் அதுதான் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணமா கிருபையின் பிரமாணமா? நியாயப்பிரமாணமா இயேசுவின் பிரமாணமா அப்படின்னு ரெண்டையும் எழுதியிருக்கிறது. இந்த வேர்ல்ட்லேயே அற்புதமான தியாலஜி புக் எதுன்னா பைபிளில் அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம். இதை நான் நேசித்து ரொம்ப படிப்பேன். ரோமருக்கு எழுதின நிருபம் நிறைய பேருக்கு புரியாது. ரோமருக்கு எழுதின நிருபம், ஆமாம் என்னடா இது நியாயப்பிரமாணம் இருக்குது, கிருபைன்னு இருக்குது, திருப்பி கிறிஸ்துவின் பிரமாணங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய பிரமாணம் இருக்கிறது, எத்தனை பிரமாணம், எதை எப்படி புரிஞ்சு கொள்வது? அழகாக விவரமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆமாம், அதுதான் ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் நாம் விளங்கி கொள்ளலாம். உண்மையாகவே பிரியமானவர்களே, நாம் நீதி என்ற மார்க்க வஸ்திரம் உடைந்தவர்களாக இருக்க வேண்டும். அதை கொடுக்கிறவர் இயேசு. ஹல்லேலூயா. இந்த வஸ்திரம் எல்லாம் எந்த டெய்லரும் தைப்பானோ, எந்த ரெடிமேட் ஷாப்பில் வாங்குறீங்களோ தெரில, இது மேலே போடுற வஸ்திரம். ஆனால் நீதி என்ற வஸ்திரத்தை மட்டும் ஏசப்பா கிட்ட வாங்கணும். வேறு எந்த ஷாப்பிலும் கிடைக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எந்த ஷாப்பிலும் கிடைக்காது. ஆமாம், எங்கன்னா போயிட்டு நீதியின் வஸ்திரத்தை கொடுங்கன்னு எங்கன்னா கடலை கேட்க போகிறீங்க. நீதியின் வஸ்திரம் எங்கும் கிடைக்காது. அது இயேசு தான் கொடுக்க வந்தார். உலகத்திலேயே நீதிமான் இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. இன்னொரு 2 விஷயங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். இன்னும் 2 விஷயங்கள். நாம் நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்த போது நமக்கு கிடைக்கிற பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 2-3 வார்த்தைகளை மாற்ற சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Matthew chapter 5 verse 20. வேகமாக எடுத்து வாசிக்கலாம். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? யாருடைய நீதி?
வேதபாரகருடைய நீதியை பார்க்கிலும் பரிசேயருடைய நீதியை பார்க்கிலும் உங்கள் நீதி எப்படி இருக்கணுமா? அதிகமாக இருக்கணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. பரிசேயருடைய நீதி, வேதபாரகருடைய நீதி என்ன நீதின்னு சொன்னால் நியாயப்பிரமாணத்தின்படியாக நீதி, சுயநீதி. ஆனால் அவர்கள் இயேசுவை எதிர்த்தார்கள். அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை சிலுவையில் போட்டார்கள். இயேசுவுக்கு விரோதமான ஜனங்கள் வேதபாரகர்கள். ஆனால் ஓல்ட் டெஸ்டமெண்ட் முழுவதும் அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சொல்லப்பட்டது இயேசுவை பற்றி தான் அப்படின்னு தெரியாமல் போயிடுச்சு. அந்த இயேசுவை எதிர்த்தார்கள். இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இயேசு ஒருவரே தெய்வம் என்று தெரியும். ஆனால் ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலாக எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு வேதபாரகரும் அப்படி தான் செய்தாங்க, பரிசேயர்களும் அன்னைக்கு அப்படி தான் செய்தாங்க. இன்னைக்கும் நிறைய பேர் இயேசுவை எதிர்க்க முடியும். கவனிங்க, இன்னைக்கு சர்ச்சையை இல்லாமல் பண்ணிடுறேன், கிறிஸ்தவங்களை இல்லாமல் பண்ணிடுறேன், இன்னைக்கு கிறிஸ்தவர்களுடைய சபைகளை உடைக்கிறேன். ஏன் இப்படி தீவிரமாக நடக்குதுன்னா இந்தியா தேசத்துக்கு பயம் பிடிச்சிக்கிச்சு. பயம் பிடிச்சிக்கிச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்தியா தேசத்தில் இருக்கிற பிஎம்லேருந்து சிஎம்லேருந்து தேசத்தை ஆளுகிற எல்லாருக்கும் ஒரு பயம் பிடிச்சிச்சு. ஏன் பயம்னா இயேசு ஒருவர் தான் தெய்வம், அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிச்சிருப்பாரேன்னு சொல்லி பயந்து கொண்டு இன்னைக்கு அடக்க பார்க்குறான். இன்னைக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணாக்கா 50 லட்சமா ஜெயிலு போட்டுறானா. ஜெயிலு கூட நம்மள அவங்க சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. 50 லட்சம் இல்லை, எத்தனை லட்சம்னா போடுறா, எத்தனை ஜெயிலில் நான் போடுறா. ஜெயிலில் போட்டால் ஜெயிலுக்கு வரவங்கெல்லாம் ரசிக்கப்படணும் இல்லையா? ஜெயிலெல்லாம் ரசிக்கப்பட்டுரும். ஜெயிலுக்கு வரவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க. நல்லா கவனிங்க. இந்து முன்னணி, பஜ்ரங் தள், சிவசேனா, இன்னும் நிறைய இருக்குது. நான் ஓப்பனாகவே பேசுகிறேன், லைவ் போயிட்டுருக்கு. நான் யாருக்கும் பயப்படுறதில்லை, உயிருக்கும் பயப்பட மாட்டேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்ல மாட்டிங்களா? ஹல்லேலூயா. இங்கே வந்துட்டேன்னா யாருக்குமே தோத்துறோம். அவன் சொல்லுங்க. மோடிக்கும் போய்விட மாட்டேன், இன்னும் யாருக்குமே போய்விட மாட்டோம், ஆர்எஸ்எஸ் அசலே போய்விட மாட்டோம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? ஹல்லேலூயா. என்ன தெரியுமா, இன்னைக்கு பயம் பிடிச்சிக்கிச்சு. ஏன்னாக்கா ஆந்திராவில் அதிகமாக கிறிஸ்டியானிட்டி வந்து கொண்டிருக்கிறது. ரெவலேஷன், இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள், சபைக்கு போகிற ஜனங்கள், சபைகள் பெருக ஆரம்பிச்சிச்சு. அடக்க பார்க்குறான். அவனால் முடியாது, அவங்க அப்பனால முடியாது, அவங்க தாத்தனால முடியாது, எத்தனை கொம்புகள் எழும்பினாலும் முடியாது. தேவராஜ்யம் நிச்சயமாய் வரும். அல்ல சொல்ல மாட்டீங்களோ? தேவராஜ்யத்தை ஒரு கொம்பனால என்ன பண்ண முடியாது, ஒரு கவர்மெண்ட்னால என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? பயமாக்குதா? சோத்திரம். பயப்படாத. நமக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவர், பெரியவர். பயப்படாத. நீயோ நானோ யாருடைய நீதி இருக்கணும்? பரிசேயருடைய நீதியை காட்டிலும், வேதபாரகருடைய நீதியை காட்டிலும் நம்ம நீதி எப்படி அதிகமாகும்? சுய நீதியில் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதி. எத்தனை பேர் நீதி உள்ள வாழ்க்கையை வாழணும்? அல்லது சொல்லுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், ஏசப்பா கிட்ட வந்துட்டேனா பாவத்துக்கு போகக்கூடாது. ஏசப்பா கிட்ட வந்துட்டேனா உலகத்துக்கு போகக்கூடாது. ஏசப்பா கிட்ட நீ வந்துட்டேனா திரும்பி செஞ்சு கொண்டத பாவங்களை பார்க்க கூடாது. நீ பார்த்தனா இன்னொன்று ரசிக்கப்படலன்னு அர்த்தம், இருதயத்தில் ஏசப்பா வரலன்னு அர்த்தம். ஆமென். அல்லது சொல்ல மாட்டீங்களோ? அப்போ நீதியுள்ள நியாயாதிபதி யார்? இயேசு. இந்த நீதி யார் பெற்றுக்கிறாங்களா அவங்க எங்கே போவாங்களாம்? பரலோக ராஜ்யம். சொல்லுங்க, என்ன ராஜ்யம்? அப்போ நீதி இல்லைன்னு எங்கே போக முடியாது. அப்போ அந்த நீதி யார் தான் குத்துது? ஏசப்பா தான். அல்லேலூயா. அந்த ஏசப்பா விட்டுட்டானா என்ன தான் போயிடும், உங்களுக்குள்ள இருந்து நீதி போயிடும். நீதி இல்லைன்னா எங்கே போக முடியாது. இன்னொரு வசனத்தை வாசிங்க, மத்தேயு 6:33 வேகமா. மேத்யூ சாப்டர் 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும். எதை தேடுங்க? தேவனுடைய ராஜ்யம். அம்மா, நம்ம கிறிஸ்டியன் வேர்ல்ட்ல கிறிஸ்டியனுடைய ஃபெய்த், கிறிஸ்டியனுடைய விசுவாசம், இது ரெண்டு தான். முதலாவது எதை தேடணும்? தேவனுடைய ராஜ்யம். ரெண்டாவது நீதி. சொல்லுங்க, ராஜ்யம் நீதி. சொல்லுங்க, ராஜ்யம்
நீதி. இந்த ரெண்டு நீதி இருந்துச்சுன்னா ராஜ்யத்துக்கு போக முடியும் உன்னால. ஹல்லேலூயா. அப்போ நீதியும் ராஜ்யத்தை தேடுங்கள், எல்லாம் கூட கூட்டி கொடுக்கப்படும். இந்த ரெண்டு யார் ப்ராப்பராக தேடுறாங்களோ, இந்த ரெண்டுக்கு யார் நேரத்தை ஒதுக்குறாங்களோ, ராஜ்யத்துக்காகவும் நீதிக்காகவும் பிரயாசம் யார் படுறாங்களோ, அவங்க பணத்தை யார் செலவு பண்ணுறாங்களோ, அவங்களுடைய பலத்தை யார் செலவு பண்ணுறாங்களோ, அவங்க நேரத்தை யார் செலவு பண்ணுறாங்களோ, இதுக்கு யார் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஒரு நன்மையும் குறைபடாது. இதுக்கு யாரெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டானோ, ராஜ்யத்தை விட்டுட்டு அவன் ராஜ்யத்தை தேடுறானோ, உலக ராஜ்யத்துக்காக ஓடினுக்கிறானோ, பணத்து பின்னாடி ஓடினுக்கிறானோ, உலக பாவத்து பின்னாடி ஓடினுக்கிறானோ, அவனுக்கு குறைகள் உண்டு. வேதம் சொல்லுது, யாருக்கு தான் ஆண்டவர் கூட கூட்டி கொடுப்பாராம்? தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறவங்களுக்கு தான் அவைகள் எல்லாம் கூட 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 கொடுக்குறாராம். ஹல்லேலூயா. கொஞ்சமா இல்லையா, பெரிய கோடை. ஹல்லேலூயா சொல்லுங்க. கூட கூட்டி கொடுக்கப்படும். எத்தனை பேருக்கு வேணும்? உனக்கு வேணும்னா என்ன ராஜ்யத்தை தேடு. ஒருத்தருக்கும் தேடல. கூகுள் மீட் ப்ரேயர் நடக்குது, எத்தனை பேர் எத்தனை மூஞ்சி வருது தேடிக்கிறீங்களா? உலகத்தை தேடி உட்காந்துக்கிறீங்க. பாஸ்டிங் ப்ரேயர் நடக்குது, 3 நாள் பாஸ்டிங் ப்ரேயர். எத்தனை பேர் வந்தீங்க ஃப்ரைடே? கை தூக்கி காமிங்க பார்க்கலாம். நிறைய பேர் வரல. ஏன்னா வேலை, பிஸி வேலை. ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே எல்லாம் நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாரும். பெரிய வேலை. சோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவனிங்க. சும்மாவே லீவ் போட்டுறாங்க எல்லாத்துக்குமே. இதுக்கு போட மாட்டாங்க. ஏன்னாக்கா இது இம்பார்ட்டண்ட். இதை காட்டிலும் அந்த மைண்டு வரணும். ராஜ்யத்தை தேடுறவன், அவருடைய நீதியை தேடுறவன் சும்மாலாம் லீவ் எடுக்கிறான் பாருங்க. அத்தை இந்த மாதத்தில் சர்ச்சில் எதனா மீட்டிங்குதா, எதனா ப்ரேயருக்குதா ஆல்டர் பண்ணோம், அதுக்கு லீவ் எடுக்கணும் நம்ம. அதுக்கு போனோம் நம்ம அப்படின்னு என்ன பண்ணுறான்? மைண்ட் மேப் பண்ணுறான். ஹல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? சும்மாவே ஆமாம், யாரோ 10வது சொந்தக்காரன், அவன் சொந்தக்காரருக்கு லீவ் எடுத்துருவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவன் உங்கள் ப்ரோக்ராம் வந்திருக்க மாட்டான், ஆனால் நீ தான் ஃபஸ்ட்டு முதலாளி. தோத்துரும். ஹல்லேலூயா. எவ்வளோ கேவலமாக்குதோ பாருங்களேன், யோசிங்க. எவனோ 10வது ஆள், அவனுக்கு லீவ் எடுத்துன்னு ஓடினே இருப்பாங்க அப்படியே தூக்கினி. ஒரு சிலர் பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் போயிட்டு இருப்பாங்க. கவனிங்க, நீயும் நானும் ஒரு சில லிமிட்டை தாண்டி போகக்கூடாது. ஆனால் அன்லிமிட்டடாக எதில் இருக்கணும்னா அவருடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுறதில் இருக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீதியை வஸ்திரத்தை போட்டுனுக்கிறீங்க? இப்போது ஹார்ட்டில் ஜீசஸ் இருக்கிறாரா? ஜீசஸை விசுவாசிக்கிறீங்களா? அப்போ என்ன வஸ்திரம் இருக்குது உங்களுக்கு? கையை பக்கத்தில் பிடிச்சி சொல்லுங்கள், என்ன வஸ்திரம்? அப்படியே ஏந்து நில்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். ஹல்லேலூயா. ஆமாம், நேரம் இல்லை, அதனால் வேகமாக ஆமாம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் மாதிரி வந்துட்டேன். ஆமாம், ஒன்று முடிச்சோம் இன்றைக்கி. சோத்திரம். ஆமாம், ஒரு சண்டே ஒன்று முடிச்சிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். 2 போனால் ஃபாஸ்ட். இப்போது சொல்லுங்கள், பிசாசை ஜெயிக்கணும்னா நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரிச்சிக்கணும். அந்த சர்வாயுத வர்க்கங்களில் 6, அதில் 2 தான் சொல்லியிருக்கிறோம். நம்பர் 1 சத்தியம் என்னும் அறக்கச்சை. 2வது நம்பர் 2 நீதியின் மார்க்க வஸ்திரம். சத்தியம் என்னும் அறக்கச்சை மைண்டை குறிக்கிறது. நீதியின் வஸ்திரம் ஹார்ட்டை. எஸ், ஹார்ட். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் கேட்கும்போது சொல்லணும், அறக்கச்சை நான் மைண்ட், நீதியின் வஸ்திரம் என்று சொன்னால் இருதயம். ஹல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? அப்போ இந்த நீதியை கொடுத்தது யாரு? நம்மளை நீதிமானாய் மாற்றினான். என் தேவன் நீதிமான், அவருடைய பிள்ளை நான். என் பாவங்களை மன்னித்தார், என் பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார், அடிக்கப்பட்டார், என்னை நீதிமானாய் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் பரலோக ராஜ்யத்திற்கு போக நான் தகுதியுள்ளவனாய் கர்த்தர் என்னை மாற்றினார். எல்லா கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? ப்ளீஸ் சப்மிட் யுவர் லைஃப். யார் கண்ணை தரக்கூடாது இந்த வேலையில். எல்லாம் கண்ணை மூடி, பக்கத்தில் அங்கே இங்கே என்ன நடக்குதுன்னு தேவையில்லை உனக்கு. ஹார்ட்டில் ஏதோ ஒன்று நடக்கணும், உங்கள் மைண்டில் ஏதோ ஒன்று நடக்கணும். இப்போது உங்கள் மைண்டில் என்ன நடக்கணும் தெரியுமா? ஒரு சேஞ்ச் நடக்கணும். பழைய மனுஷனை கழட்டி போடு. உங்கள் ஹார்ட்டில் இருள் இருந்தால் வெளியே துரத்தது, அசுத்து இருந்தால் வெளியே துரத்தாது, கசப்பு இருந்தால் வெளியே துரத்தாது, கோபம் இருந்தால் வெளியே துரத்தாது. உன் ஹார்ட்டில் என்னது இருக்குதோ, உன்னை பாலாக்கி கொண்டிருக்குதோ, அதெல்லாம் ஹார்ம்ஃபுல்ஸ். அதெல்லாம் உன் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது, உன் வாலிபத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. இயேசுவே உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவும், இயேசுவே உங்கள் இரத்தத்தால் என்னை கழுவும்,
எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எனக்கு புதிய இருதயத்தை தாரும், நீ வாசம் பண்ணுகிற இருதயத்தை எனக்கு தாரும். பா, நான் வாழ்ந்தாலும் இயேசுவே, நான் மரித்தாலும் உமக்காய் நீதியை கொடுக்க வந்தவர் ரைச்சியஸ் காட் நீங்க தான்ப்பா. ரைச்சியஸ் காட் நீங்க தான் ஆண்டவரே. நீதி உள்ள நியாயாதிபதி நீர் தான் ஆண்டவரே. ஒருவனும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆதாமிலிருந்து எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போயிட்டாங்க. அந்த மகிமை திருப்பி கொடுக்கும்படி, அதுக்கு நீதி உள்ளவளா எங்களை மாட்டும்படி வந்தீரே. எங்க இருதயங்களிலே வாசம் பண்ணுங்க இயேசுவே. எங்க ஹார்ட்ல இருங்க. எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே, என் இருதயத்தில் நீங்க இருந்தீங்களா நான் பாவம் வராது, என் ஹார்ட் ஸ்ட்ரோக் வராது, ஹார்ட்ல வியாதி வராது, ஹார்ட் நல்லா இருக்கும், என் ஹார்ட்ல எந்த ஹார்ட் பர்னிங்ஸ் இருக்காது. ஓ எஸ், நிறைய பேர் இன்னைக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக்ல மறிக்கிறத பார்க்குறோம், ஹார்ட் ஃபெயிலியர்ல மறிக்கிறத பார்க்குறோம். இந்த ஹார்ட்ல நீதி வேணும், இந்த ஹார்ட்ல நீதி வேணும். என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்க. யாருமே அங்கங்கே தகர விடாதீங்க இந்த நேரத்தை. ஓ வெரி வேல்யூபிள் டைம். இயேசுவோட நீங்கள் சேருகிற நேரம் இது, இயேசுவோட உறவாடுகிற நேரம் இது, இயேசுவோட பேசுகிற நேரம் இது, இயேசுவோட ஐக்கியப்படுகிற நேரம் இது, இயேசுவோட மன்னிப்பு கேட்குற நேரம் இது. இயேசுவின் சாயலாய் என்னை மாற்றும் என்று ஆண்டருக்கு நேராக நம்மளை ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. ஹல்லேலூயா. தகப்பனே, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக நீதிமான்களாக்கும்படி உலகின் ரட்ச பாடுகிற ஊழியக்காரர்கள் வந்துடணும். பாட்டுடனா உடனே ஊழியக்காரர்கள் சகோதரிகள் பாடக்கூடியவர்கள் ஃப்ரண்ட் லைனில் வந்து பாடிட்டு இருக்கணும். கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகில் ரட்சரே உன்னத பலியாக உன்னத பலியாக பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திட உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா உம் திரு உடலிலே என் பாவம் சுமந்தீரையா ஒப்பு கொடுத்தீரையா. எல்லாம் பாடுங்க. ஒப்பு கொடுத்தார் ஏசப்பா, நமக்காகவே தன்னையே ஒப்பு கொடுத்தார் சிலுவைக்கு, மரணத்திற்கு. ரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் ரட்சகரே உன்னத பலியாக எங்களை வாழ வைக்க. சொல்லுங்க எல்லாரும். சிலுவாயில் தொங்கி நீரே எங்களை வாழ வைக்க. ஏசப்பா, சிலுவாயில் தொங்கி நீரே நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக
ரட்சகரே உன்னத பலியாக. அப்பா, எங்களை வாழ வைக்க நீங்கள் சிலுவையிலே தொங்கினீரே, எங்கள் பாவங்களை உங்கள் உடலிலே சுமந்து கொண்டீரே. நீதி இல்லாத எங்களை, அநீதி உள்ள எங்களை நீதிமான்கள் ஆக்கும்படி இந்த பூமியில் வந்தீரே. மனுஷனுடைய நீதியெல்லாம் கந்தலை போல் இருக்கிறது. நியாய பிரமாணம் ஒருவனையும் நீதிமானாக்கல. எங்களையும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதி ஜனங்களை உங்களுடைய இரத்தத்தினால, உங்களுடைய மரணத்தினால, உங்களுடைய உயிர்த்தெழுதலினால நீதிமான்களாய் மாற்றுகிறீரப்பா. எங்களை நீதிமான்களாய் மாற்ற வந்தீரே. எங்களுக்குள்ள நீதி இல்லாவிட்டால் நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. நாங்கள் நீதிய ராஜ்யத்தை தேடாவிட்டால் எங்கள் தேவைகள் சந்திக்கப்படாது. இந்த பூமிக்குரிய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நீதியையும் ராஜ்யத்தை தேடணும். நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து செல்வதற்கு நீதிமான்களாய் மாறணும். தேவ நீதி உமக்குள்ளே இருக்கிறது ராஜா. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் அந்த நீதி என்ற மார்க்க வஸ்திரத்தை தரித்தவர்களாக நிற்க வைவீராக. நீர் பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்தில் பிள்ளைகள் வந்து ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் கர்த்தருக்கு செலுத்துங்கள். யாரெல்லாம் தண்ணியில் மூழ்கி ஞான